சிதம்பர ரகசியம். இந்த வார்த்தையை நம்ம காலகாலமா கேள்விப்பட்டு வந்தாலும் என்னன்னு சொல்ல முடியாத ஒரு புதிராவே பல நூற்றாண்டுகளுக்கு இருக்கு. இதுதான் அந்த ரகசியம்னு சரியா யாராலையும் சொல்ல முடியல. இதை பத்தி நாங்க ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நினைச்சப்போ இதை பத்தின கட்டுக்கதைகள் மட்டும் இல்லாம ஆஸ்ட்ராலஜி, இன்ஜினியரிங், ஜியோகிராபி இதெல்லாம் வியந்து போகக்கூடிய அளவுக்கான உண்மைகள் வெளிவந்திருக்கு. துடைந்து போன அந்த பொக்கிஷத்தை துடைத்தெடுத்து உங்களுக்கு வழங்கும் ரகசியம் வித் நிலேஷ். இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நானும் எங்க டீமும் கிளம்பி சிதம்பரம் போனோம். அங்க நாங்க சந்திச்ச ஒரு சில பேர் மூலமா இந்த கோவிலுடைய கலை, கட்டமைப்பு மற்றும் காலங்காலமா சொல்லப்பட்டு வர கட்டுக்கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். One fine morning, as referred to in our Tamil literature and in our mythology, so-called தை மாசம். இந்து சமய வேதங்களின்படி தை மாசம் குரு பூசம் பகல் நேரம் சிவபெருமான் தன்னுடைய 3000 பூதகணங்களோடு பூமிக்கு வந்து பதஞ்சலி வியாகரபாதாவோட வேண்டுகோளுக்கிணங்க தில்லையை தேர்ந்தெடுக்கிறாரு. எதுக்குன்னா ஆனந்த தாண்டவமா காட்சி அளிக்கிறதுக்கு. கோயிலோட கட்டமைப்புக்கு அப்புறமா நான் சொன்ன அந்த 3000 பூதகணங்கள்ல ஒருவர் மட்டும் காணல. இங்க வந்து கிட்டத்தட்ட 2999 பூதகணங்கள் தான் இருந்துச்சு. அந்த தொலைஞ்சு போன ஒருத்தர் யார் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்ப ஒரு அசரீரி மூலமா அந்த ஒருவன் வேற யாருமல்ல, யானே நடராஜன் அப்படின்னு சொல்லி மொழி கேட்டதா வரலாறு சொல்லுது. இந்த கோவிலுடைய தெற்கு கோபுரம் பாண்டியர்களாலையும் கிழக்கு கோபுரம் சோழர்களாலையும் கட்டப்பட்டிருக்கு. ஆட்சி மாறி மாறி வந்தாலும் இந்த கோவிலுடைய கட்டமைப்பு பணிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்திருக்கு. So when you look at இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தா 3000 வருஷங்களுக்கு மேல. ஆனா தொல்லியல் வரலாற்று தடயங்கள் மூலமா 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையிலும் இந்த கோயிலோட சான்றுகள் இருக்கு. சைவ சமயத்தின்படி இது 5000 வருஷம் பழமையானது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இருந்தாலும் 1700 வருடங்கள் பழமை வாய்ந்தது அப்படின்னு தடயங்களும் சாட்சிகளும் கூட இருக்கு. சிதம்பரத்துல மட்டும்தான் பக்தர்கள் சிவபெருமான 3 ரூபங்கள்ல பார்க்க முடியும். அதாவது விக்கிரக வழிபாடு, லிங்க வழிபாடு, ஆகாச வழிபாடு அப்படின்னு சொல்லி நடராஜர் விக்கிரகமாகவும் சந்திரமௌலீஸ்வரர் லிங்கமாகவும் அதே சமயம் சிதம்பர ரகசியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆகாச வழிபாடாகவும் வழிபட்டு வந்திருக்காங்க. சிதம்பரம் கோயில் மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து சிதம்பரம், காளஹஸ்தி, காஞ்சிபுரம் இந்த கோவில்கள் எல்லாமே புவியியல்ல ஒரே நேர்கோட்டுல கட்டப்பட்டிருக்கு. அதாவது லாங்கிடியூட்னலி 79 டிகிரி 41 மினிட்ஸ் என்ற லாங்கிடியூட்ல ஒரே நேர்கோட்டுல இந்த 3 கோவில்களுமே அமைஞ்சிருக்கு. செயற்கைக்கோள் இல்லாத அந்த காலகட்டத்துல இவ்வளவு துல்லியமா ஒரே நேர்கோட்டுல இந்த கோவில்களை கட்டினாங்கன்றது ஒரு பிரமிப்பின் உச்சகட்டம். சிதம்பரம் நடராஜர் கோயில் 40 ஏக்கர் பரப்பளவுல கட்டப்பட்டு 9 வாயில்கள் இருக்கு. இந்த 9 வாயில்கள் அப்படின்றது மனுஷனோட உடம்புல இருக்கக்கூடிய 9 துளைகளை வெளிப்படுத்துது. நடராஜருடைய சன்னதி மனுஷனோட இதயத்தை வெளிப்படுத்துற வகையில அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நடராஜர் கருவறையில இடப்பக்கமா இருக்கிறது மனுஷனுக்கு எப்படி இதயம் இடப்பக்கமா இருக்கோ அதை ஒத்து இருக்கு அப்படின்றதும் நம்ம பார்க்க முடியும். இதன் மூலமா மனித இதயத்தோட இது எவ்வளவு ஒத்து போகுது அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய வண்ணமா இதயத்துல நரம்புகள் எப்பயுமே பாத்தீங்கன்னா நேரா இதயத்துக்குள்ள போகாம இடது வலது பக்கங்கள் மூலமா தான் உள்ள போகும். கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய அந்த கருவறையும் மனித இதயத்தை ஒத்துதான் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கோயிலோட சபாவில 21,600 தங்க ஓடுகள் பதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நாள்ல ஒரு மனுஷன் சராசரியா சுவாசிக்கக்கூடிய எண்ணிக்கை. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 15 எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். 15 × 60 × 24 அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த 21,600 தங்க ஓடுகளும் 65,000 ஆணிகள் மூலமா பதிக்கப்பட்டிருக்கு. இது மனித உடம்புல இருக்கக்கூடிய நாடிகளின் எண்ணிக்கை. இது மட்டும் இல்லாம 9 கலசங்கள் மனுஷனோட கிரக நிலையை தீர்மானிக்கக்கூடிய நவசக்தியை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த கோயில் தரக்கூடிய பிரமிப்பு சொல்லுதற்கரியது. ஏன்னா இப்போ சயின்ஸ்ல, மாடர்ன் சயின்ஸ்ல இந்த விஷயங்களை நம்மளால ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. பட் இதெல்லாம் 1200 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாடர்ன் சயின்ஸ்லாம் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே துல்லியமா கணிக்கப்பட்டு இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலை சார்ந்த விஷயங்கள்லயும் நுணுக்கத்தோட பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது இப்பவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த கோவிலை பத்தின கட்டுக்கதைகளை ஒரு பக்கம் அப்புறப்படுத்தி வச்சாலும்
இந்த கோவில் மீது விஞ்ஞானிகளுடைய பார்வை திரும்பினதுக்கு அப்புறம் இதை பத்தின ஒரு சில விஷயங்களை அவங்க முன் வச்சாங்க. அதுல முதன்மையான விஷயம், இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் தான் காந்த சக்தியினுடைய மையப்பகுதின்னு சொல்லப்படுது. அதாவது மேக்னெட்டிக் லைன்ஸ் இந்த உலகத்துல 0ன்ற ஆட்டிடியூட்ல இருக்கிற ஒரே இடம் சிதம்பரம். கோவில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் காந்த கதிர்வீச்சுகளோட மையமா அமைஞ்சிருக்கு. காஸ்மோஸ்னு சொல்லப்படுற பிராண துகள்களால தான் இந்த உலகமே இயங்குது. உலகம் சுழறதுக்கான சக்தியை கொடுக்கறது காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ் இந்த உலகத்துக்கு வந்து வெளியேற பகுதியா சிதம்பரம் அமைஞ்சிருக்கு. இத்தனை துல்லியமான விஞ்ஞானத்தை 4000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது பிரமிப்பின் உச்சகட்டம். நடராஜர் சிலை, இந்த சிலை ஒரு மதமா மட்டும் இல்லாம அதை தாண்டி இது ஒரு அறிவியல் வெளிப்பாடா விளங்குது. இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபார்முலாவா இது இருக்கு. மாடர்ன் சயின்ஸ்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்குனது நடராஜர் சிலைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1972ல விஞ்ஞானி ஃபித்ரட் சோப்ரான்றவர் எழுதின டோ ஆஃப் பிசிக்ஸ் விஞ்ஞானிகள் மத்தியில மிக பிரபலமான இந்த புத்தகத்துல தி காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்றத பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. உலகத்தினுடைய தலை சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய CERN, இந்த ஆராய்ச்சி நிறுவனம் சுவிட்சர்லாந்துல அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் பரப்பளவுல ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் இது. அத்தனை வகையான ஆராய்ச்சிகளும் நடக்கக்கூடிய இந்த இடத்தினுடைய நுழைவாயில்ல ஒரு நடராஜர் சிலை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எதற்காக நடராஜர் சிலையை இப்படி ஒரு ஆராய்ச்சி மையத்துக்கு வாசல்ல வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நடராஜர் சிலைக்கு கீழேயே அதற்கான பதிலும் எழுதப்பட்டிருக்கு. காலத்தால சொல்ல முடியாத பல கேள்விகளுக்கான பதில்கள் இந்த சிலையில் அடங்கி இருக்கிறது அப்படின்றதான் அவங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய விஷயம். ஆச்சரியமா இருக்கா? இந்த ஆச்சரியங்கள் ஆராய ஆராய இன்னும் பெரிதாகிக்கிட்டே தான் போகுது. நடராஜர் சிலையினுடைய அமைப்பு இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துது. நடராஜரை சுத்தி இருக்கிற இந்த வளைவு இந்த பிரபஞ்சத்தையும், அதுல பதிக்கப்பட்டிருக்க நெருப்பு இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குன்றதை வெளிப்படுத்துது. இதுக்கிடையே அமைஞ்சிருக்கிற நடராஜரின் வடிவம் வலது கையில இருந்து இடது கால் வரை மில்கி வேஸ்னு அழைக்கப்படுற பால் வழிகளின் வடிவத்தை, இவர் தலையில இருந்து கால் வரை காஸ்மிக் ரேஸ் இந்த மில்கி வேஸை கடந்து போற திசையையும் வெளிப்படுத்துது. நடராஜருடைய இதயம் அமைஞ்சிருக்கிற இடத்துலதான் நம்ம வாழ்ற சூரிய குடும்பமான சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. நடராஜரின் இடுப்பை சுத்தி நகர்ற பாம்பு காலம் எப்பவும் நிக்காம ஓடிட்டே இருக்குன்றதை வெளிப்படுத்துது. இந்த பிரபஞ்ச அமைப்பு தான் மேற்கு நாட்டு விஞ்ஞானிகள் பிக் பேங் தியரியோட தீசிஸ் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் சிதம்பர ரகசியத்துல 50% கூட கிடையாது. திருநள்ளார் சிதம்பரம் கோவில்கள் மேல் பறக்கிற செயற்கைக்கோள்கள் ஏன் வேறு திசை நோக்கி ஈர்க்கப்படுது? சிதம்பரத்துக்கும் நாடு ஜோசியத்துக்கும் உண்டான தொடர்பு என்ன? நடராஜர் பத்தியும் சிதம்பரம் பத்தியும் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு? யாரால, ஏன்? தொடர்ந்து மெய்சிலிருக்க வைக்கும் பல மர்ம முடிச்சுகள் தகுந்த சாட்சியோடும் நடைமுறை சாத்தியத்தோடும் தெரிந்து கொள்ள காத்திருங்கள் அடுத்த ரகசியம் வரை.